இன்னைக்கு ஆடி 18. எப்பவும் எப்படி இருக்கும்? டெல்டா பகுதிகளில் காவிரி கரையோரங்களில் புதுமண தம்பதிகள் சூழ குடும்பம் குடும்பமா கோலாகலமா திருவிழா மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு காவிரி கரையோரங்களில் ஒரு சொட்டு நீர் கூட பார்க்க முடியல. கடந்த 2 மாதமாவே காவிரி பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. ஒரு பக்கம் கர்நாடகால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்க தமிழகத்துக்கு தண்ணியே தரக்கூடாதுன்னு ஒண்ணா நிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அரசாங்கம் செயல்படுதா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. இன்னொரு பக்கம் டெல்லியில போராட போன விவசாயிகளை நாக்பூர்லயே இறக்கி கைது செய்றாங்க. அதே சமயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆடிப்பெருக்கு நாளான இன்றைக்கு தஞ்சை மக்கள் ஆற்று மணலை தோண்டி ஊற்று நீர்ல சாமி கும்பிடுற அவலம் நடக்குது. தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையில பல தசாப்தங்களா நீடிச்சிட்டு வர இந்த காவிரி பிரச்சனையில கடந்த ஒரு வாரத்துல நடந்த அதிரடி திருப்பங்கள் என்னென்ன, வரலாறு என்ன சொல்லுது? 1892ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த காவிரி பிரச்சனைய விரிவா தெளிவா பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல, அதாவது 1892 மற்றும் 1924ஆம் ஆண்டுகள்ல போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் காவிரி நீர் பங்கீடு செய்யப்பட்டது. இதுவே பின்னால இரு மாநிலங்களுக்கும் இடையிலான சட்ட போராட்டங்களுக்கு முக்கிய காரணியா அமைஞ்சது. நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு 1990ல காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு 2007ல இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அடுத்து பிப்ரவரி 2018ல உச்ச நீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகாவுக்கு கூடுதல் நீர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழகத்துக்கு ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் வழங்க உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை முறைப்படுத்துவதற்காக தான் 2018ஆம் ஆண்டு ஜூன் 1 அன்று மத்திய அரசால காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. பெங்களூருவோட குடிநீர் தேவை மற்றும் நீர்மின் உற்பத்திக்காக கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகேதாட்டு பகுதியில புதிய அணை கட்ட தீவிரமா முயன்று வருது. ஆனா இந்த அணை மட்டும் கட்டப்பட்டா தமிழகத்துக்கு வரும் நீரின் அளவு மொத்தமா கட்டுப்படுத்தப்பட்டு நம்ம டெல்டா விவசாயமே முற்றிலுமா அழிஞ்சிடும்னு தமிழக அரசு இதை தொடர்ந்து தீவிரமா எதிர்த்துட்டு வருது. தமிழகத்துல குறுவை சாகுபடி நிறைவடையும் தருவாயிலையும் சம்பா சாகுபடி தொடங்கும் நிலையிலையும் காவிரி நீர் பாசனத்திற்கு ரொம்பவே அத்தியாவசியமா இருந்தது. ஆனா இந்த சூழல்ல தான் தமிழக அரசு தனக்கு சேர வேண்டிய நிலுவை நீரை உடனடியா திறந்துவிட கோரி முறையிட்டது. இது தொடர்ந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில நடைபெற்றது. மழை குறைவா இருக்கு, உடனே நீர் திறக்க முடியாதுன்னு கர்நாடகா சொன்ன கோரிக்கைய ஆணையம் நிராகரிச்சு தினமும் 3500 கன அடி நீரை தமிழகத்துக்கு உடனடியா திறந்து விடணும்னு இறுதி உத்தரவை பிறப்பிச்சுது. ஆனா இதை கேட்ட கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், அணைகள்ல போதுமான நீர் இல்ல, முதல்வர் விஜய் நேர்ல கூட வந்து பார்க்கட்டும்னு சொன்னாரு. ஆனா அணையில எவ்வளவு நீர் இருப்பு இருக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதற்கு மாறா போதிய நீர் இல்லைன்னு முறையிட்டும் ஆணையம் உத்தரவிட்டது வேதனை அளிக்குது. அதனால இந்த உத்தரவுக்கு எதிரா மேல்முறையீடு செய்வோம்னு அறிவிச்சாரு. தொடர்ந்து பெங்களூர்ல கர்நாடக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்பட்டது. கூட்டத்துக்கு அப்புறமா பேசின கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், தமிழ்நாடு முதல்வர் விஜய் நேர்ல பேச விரும்புறாரு. ஆனா இங்க இருக்கிற சூழல்ல அவருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்படுவதை நான் விரும்பல. அதனால எனது வேண்டுகோளை ஏற்று அவர் பெங்களூருக்கு வர வேணான்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே முதல்வர் விஜய் தனித்து செயல்படுறாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே மாட்டாரு, கர்நாடகா போறது தீர்வை தராது, இது தேவையில்லாத வேலைன்னு நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. இந்த நிலையில டி.கே. சிவகுமாரும் முதல்வர் விஜய வரவேணான்னு சொன்னது பேசு பொருளாகி இருந்தது. ஆனா இது தொடர்பா அரசு தரப்புல எந்த தகவலுமே இல்ல. தென்மேற்கு பருவமழையை காரணம் காட்டி காவிரி மேலாண்மை ஆணையமே உத்தரவிட்டோம் தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாதுன்னு கர்நாடகா பிடிவாதமா மறுத்தாலும் கேரள வயநாடு மற்றும் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை கனமழை வெளுத்து வாங்கியதால கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,500 கன அடியா அதிகரிச்சு அணை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி இருந்தது. அணையின் பாதுகாப்பு கருதி கபினி அணையில இருந்து அப்போ வினாடிக்கு 10,000 கன அடி நீர் காவிரியில திறந்து விடப்பட்டது. காவிரியில திறந்து விடப்பட்ட உபரி நீருடைய அளவு இப்போ 27,000 கன அடியா உயர்ந்திருக்கு. அணைய மட்டும் திறக்கலைன்னா வெள்ளத்துல மூழ்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுதான் உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே அணையில எவ்வளவு தண்ணி இருந்துச்சு? கர்நாடக அரசு உண்மைய மறைச்சிட்டாங்களான்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பப்படுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய வரவனான்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க
இயற்கை அன்னையே உங்களை திறந்து விட வச்சிடுச்சுன்னு நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுட்டு வந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவர் அங்க போகணும்னு நினைச்சாரு, அங்க மழை பெய்யுது, கடவுளின் குழந்தை இங்க இருக்கும் போது அங்க ஏன் மழை பெய்யுதுன்னு பேசியிருக்காரு. தொடர்ந்து அணை திறப்பு பற்றி பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையும் விட்டிருந்தாரு. கர்நாடகத்துல கபினி அணை நிரம்பியதால மட்டும்தான் தற்காலிகமா உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. காவிரி ஆற்ற வெறும் வெள்ள வடிகாலா மட்டும்தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஒருவேளை மேகேதாட்டுல அணை மட்டும் கட்டப்பட்டிருந்தா இப்போ கபினி அணையில இருந்து வரக்கூடிய இந்த தண்ணீரும் கூட தமிழகத்துக்கு கிடைச்சிருக்காதுன்னு எச்சரிச்சு உடனே தமிழகத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட கோரிக்கை வச்சாரு. தமிழக சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், காவிரி விவகாரத்துல தீர்வு காண முதல்வர் விஜய் முயன்றாலும் திமுக கர்நாடக முதல்வரோட இணைந்து முட்டுக்கட்டை போடுது, டி.கே. சிவகுமாருக்கும் திமுக குடும்பத்துக்கும் நெருங்கிய உறவு உள்ளதுன்னு சொல்லி இருந்தாரு. கர்நாடக அரசு காவிரியில தண்ணீர் திறந்து விட்டது பற்றி மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிற மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், காவிரி ஆணையம் 3500 கன அடி நீரை திறக்க சொன்னப்ப தண்ணீரே இல்லைன்னு புலம்புன கர்நாடக அரசு ஒரே நாள்ல தண்ணீர் திறந்து விட்டது எப்படி? 24 மணி நேரத்தில் அணைகள் நிரம்ப என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. குடிக்கவே தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்ட கர்நாடகா இப்போ போதும் போதும்னு தண்ணீர் திறந்து விடுது. காவிரி கண்காணிப்பு குழுவுடைய கண்காணிக்கும் லட்சணம் இதுதானா? எப்படியோ இயற்கை வென்றது அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. இதற்கிடையில தஞ்சாவூர்ல தாவேக அரசை கண்டிச்சு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஆர்ப்பாட்டமும் நடந்திருக்கு. விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி செய்யணும், மேகேதாட்டு அணை கட்டுவதை தடுக்கணும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களா அறிவிக்கணும் அப்படின்னு போராட்டம் நடந்திருக்கு. இதுல பேசின உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் விஜய் தாவேக அரச கடுமையா சாடி இருந்தாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தயக்கம் ஏன் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. எப்படியும் காவிரியில தண்ணீர் இன்னைக்கே வந்து சேர்ந்துடும். ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் காவிரி நீர் விவகாரம், அனைத்து கட்சி கூட்டம், தமிழக அரசு முதல்வர் விஜயின் நிலைப்பாடுன்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் இன்னைக்கு ஆடி 18 ஆடி பெருக்கு விழா. வழக்கமா காவிரியில வெள்ளம் கரை புரண்டு ஓட தமிழ்நாடே உற்சாகமா கொண்டாடுற விழா. ஆனா இன்றைக்கு தஞ்சாவூர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? காவிரியில தண்ணீர் இல்லாததால தஞ்சாவூர், கல்லணை, திருவையாறு, கும்பகோணம் பகுதிகளில் மக்கள் ஆற்று மணல்ல ஆங்காங்கே பள்ளங்களை தோண்டி அதுல ஊறி வர ஊற்று நீரை வச்சு சோகத்தோட வழிபாடு செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் காவிரி உரிமைக்காகவும் மேகேதாட்டு அணையை எதிர்த்தும் டெல்லியில போராட்டம் நடத்த ஐக்கிய விவசாயிகள் சங்க தலைவர் சங்கரையா தலைமையில விவசாயிகள் சென்னையில இருந்து ரயில்ல புறப்பட்டு போனாங்க. ஆனா மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே அவங்கள ரயில்ல இருந்து வலுக்கட்டாயமா கீழே இறக்கி போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இதை கண்டிச்சு பேசின தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன், ஜனநாயக ரீதியான போராட்ட உரிமையை பறிக்கும் செயல் இது, கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனே விடுதலை செய்யணும்னு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சென்னை கிண்டியில நடந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள்ல மரியாதை செலுத்தி இருக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரச மிக கடுமையா விமர்சிச்சு பேட்டி அளிச்சிருக்காரு. கர்நாடகால உள்ள அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்க நிலைய உறுதிப்படுத்துது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்படுதா என்ற கேள்விதான் எழுது. இந்த அரசுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. கடந்த காலங்கள்ல அதிமுக திமுக ஆட்சிகள்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்ட ரீதியா போராடி உரிமைகளை பெற்றோம். ஆனா இந்த அரசால அதை காப்பாத்த கூட முடியலன்னு பேசியிருக்காரு. கர்நாடக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒன்னா நிக்கிற மாதிரியே தமிழ்நாட்டிலையும் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும் அப்படின்றதுதான் டெல்டா விவசாயிகளோட முதன்மை கோரிக்கையாவும் இருக்கு. கேரளால பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையால கர்நாடகால கபினி அணையின் நீர்மட்டம் 82.59 அடியை எட்டியிருக்கு. அணையின் பாதுகாப்பு கருதி காவிரியில திறந்து விடப்படுற உபரி நீருடைய அளவு இப்போ 27,000 கன அடியா உயர்ந்திருக்கு. சுருக்கமா சொன்னா இயற்கையின் கருணையால தான் கபினி அணை நிரம்பி வழிஞ்சு தண்ணி வரது தற்காலிக ஆறுதல் அப்படின்னாலும் மேகேதாட்டு திட்டத்தை முறியடிக்கிறதோ உச்ச நீதிமன்ற போராட்டம் மூலமா தமிழ்நாட்டுக்கான மாதாந்திர நதிநீர் பங்கீட்டு உரிமையை நிரந்தரமா பெறுவதும் தான் இதுக்கான ஒரே தீர்வு. இதற்கிடையில முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி காவிரியில தமிழகத்துக்கு உரிய நீரை பெறுவதற்காக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கு. விகிதாச்சார அடிப்படையில தமிழகத்துக்கு தண்ணீர் பெற்றுத்தர உத்தரவிடணும்னு கோரிக்கை விடப்பட்டிருக்கு. புதுசா ஆட்சி அமைச்சிருக்க தாவேக அரசு முதல்வர் விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாரா,
நீண்ட காலமா நடந்துட்டு இருக்க சட்ட போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.